ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகின்றார்,
அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையின் நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா.
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாயும் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. யுக யுகமாயும் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, இந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, இந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தர். அப்படியே அவரை ஆராதிக்கலாமா? வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே,
வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. வெண்மையும் சிவப்பும் ஆனவரே, முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தரே, தேனிலும் மதுரம் உம்முகமே, வாஞ்சிக்கின்றேன் முத்தம் செய்ய. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நீர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர், 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. எங்கள் பிதாவே நீர் வாழ்க, தேவகுமாரன் நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வருக, பரிசுத்தம் செய்ய நீர் வருக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எடுத்துக்கொண்ட பாகம் முதலாவதாக தலைப்பு எப்படி ஆசீர்வாதமாய் இருப்பது. இதனுடைய தலைப்பு சங்கீதம் 1-6 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 1-6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளினுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால், முதலாவது துன்மார்க்கன். முதலாவது வசனத்தை பார்க்கும்போது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று போட்டிருக்கிறது. அப்போ துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஆலோசனை நன்மையாக இருக்காது. அவன் சொல்லும் ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. அதுதான் முதலாவது வசனம். பாவியின் வழியில் நில்லாமலும். பாவி என்று சொல்லும் பொழுது அவன் பரிசுத்தவான் அல்ல, அவன் பாவி, தீமையை செய்கிறவனாக இருக்கிறான். அப்போது அவனை விட்டு என்ன சொல்கிறாரு அந்த 2வது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகள் எங்கே இருக்கிறாங்க நமக்கு தெரியும். அந்த பாவிகளுடைய வழியில் நாம் நிற்கவே கூடாதுன்னு போட்டிருக்குது பைபிளில். நில்லாமலும்னு போட்டிருக்குது. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர்கள் என்ன செய்வாங்க? மற்றவங்களோட கதையை உட்காந்து நாள் முழுதும் பேசுவாங்க. பேசி 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 அவங்க அப்படி, இது அப்படி, அது இப்படின்னுட்டு எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரியான பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் போட்டிருக்குது பாருங்கள். அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல கூட நம்ம உட்காரக்கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருக்குது பாருங்கள். நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தர் சொல்லி காரியம் சொல்லி துன்மார்க்க ஆலோசனை சொல்லக்குள்ள அவன் ஆலோசனையை கேட்காதன்னு போட்டிருக்குது. 2வது பாவியின் வழியில் அவர்களை விட்டு விலகுன்னு போட்டிருக்குது. அங்கே அந்த இடத்துல நீ என்ன செய்யாத, நிற்காத, நீ பாவி. அவன் வந்து பரிசுத்தவான் இல்லை, பாவம் செய்கிறவன். பாவம் செய்கிறவங்ககிட்ட போய் நம்ம நின்னாக்க நம்மளும் என்ன செய்வாங்க? நம்மளையும் தான் விலங்கு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் பாவி, தெரியுதுங்களா? அப்போ 3வது வசனத்தை பார்க்குறோம். நம்ம பரியாசக்காரர்கள் உட்கார இடத்தில் உட்காராமலும். இதை நம்ம நினச்சி பார்த்தோமா, இந்த மாதிரியான 3 காரியங்கள் போட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்து நடக்க வேண்டும். இது நீதிமொழியில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 14, 15, 16 நம்ம வாசிக்க போகிறோம். துன்மார்க்கர் நீதிமொழிக்கு 4வது அதிகாரத்தில் 14, 15, 16 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கனுடைய பார்வையில் என்ன செய்யணும்? நம்ம பாதையில், அவனுடைய பாதையில் வந்து நம்ம பிரவேசிக்கவே கூடாது. அவன் துன்மார்க்கன், நீதிமான் அல்ல. அப்போ துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசிக்கக்கூடாது, பிரவேசியாதேன்னு போட்டிருக்குது. தீயரோடு வழியில் நடவாதே. தீயரோடு சேராத. அங்கே அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம நடக்கக்கூடாது. அவங்க வழியில் நம்ம நடக்கக்கூடாது. தீயோரோடு அவங்க நன்மை செய்கிறவங்கள தீமையான காரியங்கள் செய்கிறவர்கள். 14வது வசனத்தை வாசிக்கும்போது 15வது அதை வெறுத்து விடு. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த மாதிரியான காரியங்களை நம்ம விட்டு விலக வேண்டும் என்று போட்டு இருக்கிறது. ஆனால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இதை விட்டு விலகிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். பைபிளில் இப்படி போட்டிருக்குது, நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த வழியை காட்டுவார். அப்போ அதை வெறுத்து விடுன்னு எழுதியிருக்கு. அதன் வழியாய் போகாதே. துன்மார்க்காம அங்கே என்ன செய்யாத, நீ அந்த வழியை வெறுத்து விடு. 2வது போட்டிருக்க, அந்த வழியாய் போகாதே. அது துன்மார்க்கன் போகிற வழி. பாவம் செய்கிறதுக்கு நான் போகிறேன், அந்த வழிக்கு நீ போகாத. அதை விட்டு விலகி கடந்து போன்னு போட்டிருக்குது. 15வது வசனம் நீதிமொழி 4:15 போட்டிருக்குது. 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்கள் நித்திரை வராது. பொல்லாப்பு செய்யலைன்னா அவங்களுக்கு நித்திரையே வராதுங்க. ஏதாவது ஒன்று செய்யணும், பாவம் செய்யணும். இது வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் என்ன தெரியுங்களா, என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், அவனை எப்படி அழிக்கணும், அவங்ககிட்ட என்னத்தை எடுக்கணும், என்னத்தை அபகரிக்கணும், இப்படியே தான். அந்த பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு என்னது நித்திரை வராதுன்னு போட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிளியராக பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம கடைபிடிக்க மாட்டோம். அதை கடைபிடித்தால் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பார். அப்போ இது துன்மார்க்கன் இப்படியாக இருக்கிறான். அவர்கள் யாரையாகிலும் விழுங்க பண்ணாது இருந்தால், யாரையாலும் விழுங்க பண்ணணும், பாவத்தில் உண்டாக்குறாங்க, அவர்கள் தூக்கம் கலைந்து போகும் அப்படின்னு. அது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செஞ்சால் தான் அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வருங்க. இந்த மாதிரியான ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையும் நம்ம சிந்தனையில் வரும். இந்த துன்மார்க்க சிந்தனைகள் ரொம்ப பொல்லாப்பு, அது பாவத்தில் கொண்டு போய் விடும். துன்மார்க்கனுடைய வழியை இதை வாசித்து போதும் 4வது நீதிமொழி 4வது 14, 15, 16 நம்ம வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுடைய வழி அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் காட்டுற வழியில் நம்ம நடந்தமாக்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் தெரியுங்களா. இதை நம்ம எப்பொழுதும் மறந்து போய் விடுகிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவடிப்பா சங்கீதம் 1லேயே போட்டிருக்குதுங்க, 1வது அதிகாரத்திலே. அப்போ நம்ம அதை கடைபிடித்து நடக்க மாட்டோம். அதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இது துன்மார்க்கனுடைய வழி. துன்மார்க்கன் எப்பொழுதும் அவன் கேடு செய்கிறவனாகவும் மற்றவர்களுடைய பணத்தையோ அல்லது பொருளையோ அவன் அபகரிக்காமல் அவனுக்கு தூக்கம் வராது, நித்திரை வராது. அப்போ ஆண்டவர் சொல்கிற காரணம் என்னன்னா, துன்மார்க்கன் ஆலோசனை கேட்காத 1வது. 2வது பாவியின் வழியில் என்னது நில்லாமல் அங்கே நிற்கக்கூடாது, தெரியுதுங்களா. அது அடுத்ததாக 3வது பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அங்கே உட்காரவே கூடாது. பரியாசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தான் உட்காரக்கூடாது. நம்ம கர்த்தர் இவ்வளோ காரியங்கள் நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று அடைய இத்தனை நன்மையான காரியங்கள் நமக்கு கற்றுத்தராரு. ஆனால் நம்ம கடைபிடித்து நடக்கும் பொழுது தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்லவராகவும் அவர் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். அது சங்கீதம் 3வதுல 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், நல்லவனாக இருக்கிறவங்க நீதிமான கர்த்தருடைய 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து கவனிக்கணும். முதல்ல வசனத்தில் துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரர்கள்னு போட்டிருக்குது. 2வது வசனத்தில் போட்டிருக்குது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் அனுதினமும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை பைபிளை படிக்கிறோம், அதை தியானிக்கிறோமா? அப்படி நம்ம தியானிக்கும் பொழுது தான் அதுதான் இதில் போட்டிருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் எந்த நேரமும். அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். அதுதான் நம்மளை வெற்றி உள்ள வாழ்க்கையில் வாழ வைக்க முடியும். கர்த்தருடைய வசனம் எல்லாம் புடமிட்டு நம்ம அதை பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதை தியானிக்காமல் நம்ம படிக்காமல் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரியமாக இருக்கணும்னு போட்டிருக்குது இல்லையா? பிரியமாக இருக்கிறோமா, இரவும் பகலும் அதே நம்ம வாசிக்கிறோமா, தியானம் பண்ணுறோமா, அப்படி உள்ள மனுஷன் தான் பாக்கியமானு போட்டிருக்குது. அவன் தான், இதுதான் ஆசீர்வாதம். முதலாவது துன்மார்க்கன் வழியில் நடக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டு விலகக்கொள்ள அந்த 2:3 நம்ம வாசிக்கும் பொழுது அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீர்க்கால்கள் ஓரமான்னு சொல்லும் பொழுது பாருங்கள், ஒரு வாட்டர்ஃபால் தண்ணி நீர்வீழ்ச்சி வரும்பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற சைட்டில் இருக்கிற அந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போலுன்னு தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னு போட்டிருக்குதுங்க. நம்ம பச்சை பசேன்னு ஆண்டவருக்குள்ளே நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழும் பொழுது, அவருடைய வசனத்தில் நம் பிரியமாக இருக்கும் பொழுது இப்படியாப்பட்டவர்களாக நாம் இருப்போம். இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கூட உழுவாதுங்க. ஏன்னா பசுமையாக இருக்கும் அந்த மரம். இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதாங்க நீதிமான். நீதிமான் வேதத்தில் பிரியமாக இருந்து அவர் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது வேதத்தை, அவன் இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக ஆண்டவர் மாற்றுறார். 4வது, துன்மார்க்கனுடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். காற்று பறக்கடிக்கிற பதறு தெரியுங்களா? ஒரு நெல் நம்ம உமியை நல்லா குத்திட்டு அதை புடச்சி நம்ம காற்று வச்சு அப்படின்னா அப்படி இப்படி பறந்து போகுது பார்த்தீங்களா? அப்படி துன்மார்க்கன் வழி அப்படி தாங்க. காற்று பதறடிக்கிற பதற போல் அவன் போயிடுவான். வாழ்க்கையில் நிலை நிற்க மாட்டான். அவன் நிலை நிற்பதே கிடையாது. நிலை நிற்க மாட்டான். பறந்து போயிடுவான். எல்லாமே போயிடும் அவனுடைய வாழ்க்கையில். 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் ஆகையா துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலைத்து நிற்பதில்லை என்று போட்டிருக்கு. பாருங்கள், துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நியாயம் தீர்க்கப்படுவான், நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. நீதிமான்களுடைய சபையில் அவன் நிலை நிற்பதில்லை. அவன் அப்படி தான் போவான். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், சபையை விட்டு சபையை பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பாங்க 3 மாதம், அப்புறம் 2 மாதம், அப்புறம் நான் சபைக்கு வரமாட்டேன், இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் நியாயம் தீர்ப்புக்கு பதில் சொல்லணும். இவங்கெல்லாம் துன்மார்க்கர். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுறதே கிடையாது. துன்மார்க்கர்கள் வழி இப்படி தான் ஆண்டவர் போட்டிருக்கிறது. நீதிமான்கள் சபையில் நிலை நிற்க மாட்டாங்க, நிலைத்திருக்க மாட்டாங்க எப்பவுமே. தெரியுதுங்களா? காற்று பதறடிக்கிற பதரை போல். ஆனால் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமான் எப்படிப்பட்டவன் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் நீதிமானாக நம் கர்த்தருக்கென்று இருக்கிறோமா? வாழ்க்கையில் நம் நீதிமானாக வாழணும். அவருக்குன்னு பயபக்தியோடு கூட இருக்கணும். இந்த வழியை விட்டு நம்ம வெளியே வரணும். தெரியுங்களா? இந்த ஆலோசனை, அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கே நம்ம கேட்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு போட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு நடந்தால் 6வது வசனத்தில் நீதிமான்களுடைய வழியோ எல்லா வழியும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வழியை. துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கன் அவன் அழிஞ்சு போவான். ஆனால் நீதிமான்கள் அப்படி அல்ல. அவர்களை ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணுன்னாக்கா சங்கீதம் 119 97வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் பேசுகிற வசனங்கள் இது. உமது வேதத்தை நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. அனுதினமும் வேதத்தை நாம் தியானிக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் தான் அப்போ தான் பைபிள் எடுத்து படிக்கணும்னு இல்லை. அனுதினமும் நீ வேதத்தை நீ வாசித்து பாரு. அதுதான் நமக்கு அனுதினமும் கொடுக்குற தினம் அப்போ, நமக்கு ஆவிக்குரிய அப்போ அதுதான் கர்த்தருடைய வசனம். அடுத்ததாக சங்கீதம் 119 105வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனமானது நம் கால்களுக்கு தீபம், வழிகாட்டுறது அதுதான். நம் பாதைக்கு அதுதாங்க வெளிச்சம். அப்படியாக கர்த்தருடைய வசனத்தில் நம் அனுதினமும் தியானமாக இருக்கிறோமா? துன்மார்க்கனை விட்டு விலகி நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் அனுதினமும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதியிருக்குது இல்லையா? அந்த பாக்கியவான் என்று சொல்வதற்கு நம்ம தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோமா? அதுதாங்க நம்ம பாதைக்கு தீபமும் வெளிச்சமும் காட்டும். ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையோ அவன் அழிந்து போவான் என்று 6வது வசனத்தில் எழுதியிருக்குது. எனக்கு அருமையான பிள்ளைகளை, வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம் செய்ய தவறுகள் என்ன? 1வது வசனத்தில் இருக்கும் அந்த துன்மார்க்கனுடைய வழியில் நடவாதபடிக்கு
பாவியின் வழியில் நில்லாமல் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் அனுதினம் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போலவும் தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறவனாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமானை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படியாக நம் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருடைய வசனத்தில் அனுதினம் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று எழுதியிருக்கிறது. இதை நாம் தியானிக்கும் பொழுது சற்று ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தர் நமக்கு எப்படியாக வெளிப்படுத்துகிறார் என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட நாளை கர்த்தர் உங்களுக்கு எல்லாரோடையும் பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். My beloved brothers and sisters, during this Sunday, I wish you everybody is in a good health, a blessing day for you all. Very happy to see you all from the YouTube. So this Sunday service is, I've taken a Psalm, chapter 1, verse 1 to 6. The title today is How We Can Get Blessing. How we can get blessing from God. So we can read Psalm 1 until 6. Happy are those who reject the advice of the evil man, who do not follow the example of sinners, or join those who have no use for God. Number 2, instead, they find joy in obeying the law of the law of Lord. They study it day and night. They study day and night. They are like the tree that grow beside a stream, that bear fruit at the right time, and those leaves do not dry up. They success in everything they do. But evil men are not like these at all. They are like straw that the wind blow away. Sinners will be condemned by God and kept apart from God's own people. The righteous are guided and protected by the Lord. When we see this passage, Psalm 1:1, the first word says, they are the sinful people. They like to live in sin. Their mind always think evil. So when we reject the advice of the evil man. Reject the advice of the evil man. And don't follow them, because they are sinners. We cannot follow them because they are sinful people. They are not righteous. Their way of living is sin. So we must not follow them. They are no use for God. The sinners, they are not used for God, So we must be avoid from them. We do not sit there, stay there. We cannot take their advice. They are full of sin. This kind of people that we must avoid. When we see Proverbs, what the sinners will do? Proverbs chapter 4, verse 13.
until 16. Proverbs chapter 4, verse 13 to 16. Always remember what you have learned. Your education is your life. Guard it well. This sentence says, always remember what you have learned. Your education is your life. Guard it well. You guard it well what you learn from the Bible. Number 14. Do not go where evil men go. Do not go where the evil men go. Do not follow the example of the wicked. Don't follow the wicked. They are wicked. And 15, verse 15. Don't do it. Keep away from the evil. Refuse it and go on your way. Refuse it. These evil people, we must keep away from them. They are not example for us, They are full of sin. Their mind is corrupted. They cannot think good things, So such a evil people, we must avoid from them. That's what the scripture says. Refuse it and go your way. Wicked people cannot sleep. Please remember this. Wicked people cannot sleep unless they have done something wrong. They cannot sleep unless they do something wrong. Because their mind is restless and always corrupted, and they cannot sleep. The same passage we read, they lie awake unless they have hurt someone. Until they hurt someone, they're full of lies. They cannot sleep. Something that they want to gain. It's a wrong way of doing things. So we are the children of God. We must be very careful what we talk, what we do. People are seeing it, our character, the way of talking, the way of living. As that God says, you are the testimony of the people. You are the light of the world. You are salt for the world. So these are the category we, as a Christians, we should have, So away from the evil people. God says away. Don't sit. Don't listen what they talk. Because such a evil people, when we join with them, people might think that these people also, the evil. So we must not join with them. We are righteous people. We are children of God. So how do we get the blessing? When we see Psalm chapter 1 verse 2. Instead, they find joy in obeying the law of Lord, and they study it day and night. Instead, they were doing that. They will study always the law of God, day and night. This is our daily food for our souls, for the spiritual life to live for God. So we see Psalm chapter 1 verse 3. They are like tree that grow beside a stream. When you see a stream water was going, or waterfall, something like that. When we see the plants beside that, both sides we can see greenish, because such a greenish, it's a healthy plants. So they say the tree that grow beside the stream will be like that. People see something that you see us also, they know, oh, such a wonderful people they are.
you know. They bear fruit at the right time. They always bear fruit in the right time. So, as a Christian belief, we bear fruit in the right time. That's what the verse says. And those leaves do not dry up. It was such a wonderful word. He said, our leaf will never dry off, you know. It is always be greenish. So our life is not a dry off life. It is always give life. And you see, it is a blessing. It's a blessing for the family. It's a blessing from God. People will see us. Their success in everything they do. When we are God children, we do things, we always will be success in our life. That's what God wants us to be in success in our life. But evil people they are not like that, you know. So we are God children. Sometimes things can happen, but God's promise will never go wrong. He's always there to bless us. This is a blessing comes from God when we see Psalm chapter 1, verse 2 and 3. And we see verse 4. But evil men are not like these at all. Can the evil man be like this? No, at all. We must understand, we must understand when we read. They are like a straw that the wind blows away, like a dust, you know. When the wind comes, it blows away. They cannot be steady, you know, in the spiritual life. They'll be like a dust, fly off. Just throw it away. This is the wicked people, the evil people. They cannot remain in even church also, you know. They will be jumping here 2 months, there 3 months, like that. They cannot remain in one church because they are evil people, you know. So that they cannot, they are like a wind blows away. And verse 5, sinners will be condemned by God. Remember that. Sinners always condemned by God. God will condemn them. It's a serious matter. And kept apart from God's own people. And you see, when we are children of God, how the blessing is coming and how the evil people get their evil things. When we see chapter 1, verse 6, the righteous are guided and protected by the Lord. The righteous people, the children of God, they are guided and protected by God. This is what we want. We must be guided by God. We need a protection from God. But the evil are on the way. On the way they are dumb. They cannot get blessing from God, you know. They always get condemned by God. That's why we must be very careful in our life. Where the sinners, the evil people, we cannot stand there. We cannot listen to their advice. We cannot sit down and get fellowship with them. We must be correct in our life. Many things that God is teaching us. We are children of God. God has chosen us. When we go into Psalm 197, verse 97, Psalm 119, verse 97, how I love you, Lord.
I think about it all the day long. This Psalm 119, many things if you are, it's a very good psalm, that long psalm, but there's many things written that you go through this Psalm 119, you can read a lot of things there. He said, how I love you, Lord. I think about it all day and night. And we see Psalm 119, verse 105. Your word is my lamp to guide me. It is a lamp, it is guide me, and the light for my path. It is a light and lamp, it is guided by God. So when we are down, ask Lord, Lord, you guide me, you are a light for me, you are a lamp for me, Lord. Show me the way. Definitely He will show you the way. When we need blessing from God, we need to avoid from these evil people. We always be guided by the word of God, so that you can see the blessing come from God and He bless you. The righteous people's heart, God always know their way. So that, my beloved brothers and sisters, when we read Psalm chapter 1, 3 to 6, these are the blessings God gave us. When you need a blessing from God, you see, day and night, you read the Bible. First of all, day and night. This is what written in the second Psalm chapter 1, verse 2. Day and night I will read your word. That's why written in, instead of finding your joy obeying the law of God, you study day and night. This is our daily food, For our spiritual life to grow, we need to study day and night God's word, so that you will be blessed from God. Avoid from the evil people. Avoid them. The wicked people, where are the wicked? Avoid from them. Because they are evil. Their mind is corrupted. So we like to thank God that Psalm 1, chapter 1, verse 1 to 6, it is a psalm is that how we live in a Christian's life. Many things is written there. So may God bless each and every one of you today, and definitely we need a blessing from God, so that we follow what the scripture says, the law of God. So may God bless each and every one of you. Let us pray. Father God, our heavenly Lord, your word is my light and my lamp. The way I want to walk to the righteous way, O Lord, you teach us, God. Your way is a narrow way, but it is enter the kingdom of heaven. Many of them, they cannot enter because it's a narrow way. It's a difficult way. When we take a step, Lord, the Holy Spirit will guide us and lead us. So that, Lord, we need your guidance, God. We need your protection, God. Who protect us from all the evil, O Lord. Guide us and lead us, God. Thank you for Psalm 1 until 16, Lord. Chapter 1 is teaching us as such a evil people, we must avoid from them. This is the way that your children of God should live. So that, Lord,
I submit each and every one of us, God. Bless them and guide them, Lord. Protect them all the evil, Lord. Let your Holy Spirit guide them and lead them. Your precious blood guide us and lead us, God. Thank you and praise you, Father, for this moment as you have taught us this scripture to understand. Thank you and praise you, Holy Spirit. In Jesus' name I pray. Amen. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக மறுபடியும் துதிக்கிறேன், போற்றுகிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த வசனம், துன்மார்க்கன் வழியில் நடவாமலும் பாவியின் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் அனுதினமும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் தன் காலத்தில் தன் கனியை தருவான் என்று சொல்லி இருக்கிறது போல தேவனே, அப்பா தகப்பனே, இந்த சங்கீதம் 1 நாங்கள் வாசித்த அநேக காரியங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம், என் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்தும் ஆண்டவரே. வசனமானது என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமும் என்று போட்டிருக்கிறதப்பா. உடைய வசனமானது என் கால்களுக்கு தீபம் ஆண்டவரே, அது என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே உடைய வசனத்தை நாங்கள் தியானித்து அது உட்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் மலேசியா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. கொரோனா வைரஸ்லேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, எல்லா பொல்லாங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி தேவனே உடைய ஆணி பாய்ந்த கரம் பிள்ளைகளை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி இயேசுவே. இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னாடி கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.